ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து ஃபேமஸ் ஆனது ஒன்று. ஜெரோதா வந்து கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த எம்டிஎஃப்ங்கிறது அப்படின்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. அதாவது நீங்கள் ஒரு புரோக்கர் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கணும், ஓகேங்களா. இந்த எம்டிஎஃப் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு அது என்ன அப்படின்னா பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து கமிஷனாக தர்ற மாரி. இப்போ லெட்ஸே வந்து எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு சினாரியோ வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ₹1000 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கணும். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ₹1000ங்கும்போது நீங்கள் ஒரு 3 ஸ்டாக் வாங்கலான்னு இருக்கீங்க, ஓகேங்களா. அப்போ நீங்கள் 3 ஸ்டாக் வாங்கணுங்கும்போது உங்கள்கிட்ட ₹3000 வந்து தேவை. அப்போது நீங்கள் ₹1000 வச்சுக்கிட்டு மீதி காசை ஜெரோதாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹2000 வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினலாக அவங்க வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. 0.04% வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் ₹1000 இருந்தது அப்படின்னா உங்களால் ₹3000க்கு உண்டான ஸ்டாக் வாங்க முடியும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 20,000 இருக்குது அப்படின்னா 60,000 ஸ்டாக் வந்து வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ரிஸ்க் வந்தும் இருக்குது, சில அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜுங்கும்போது நம்மக்கிட்ட 10,000 இருந்தாலும் நம்ம வந்து ₹30,000க்கு ட்ரேட் பண்ண முடியும். அதில் வந்து ஸ்டாக் நல்லா மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி மேலே போகல அப்படின்னா நஷ்டமும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணணும்னா அது முன்னாடி டிடிபி வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டிடிபி என்ன அப்படின்னா டிடிபிஐ என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த டிடிபிஐ வந்து எனேபிள் பண்ணோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு ₹1000 இருக்குது அப்படின்னா நம்ம ₹3000க்கு வந்து ஸ்டாக் வந்து வாங்கலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 பைசா வந்து எடுப்பாங்க. 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹8க்கு வந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.04%. அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து 0.03%. அப்படி இல்லைன்னா ₹20. இதில் வந்து எது கம்மியாக இருக்கோ அதை வந்து பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எம்டிஎஃப்பில் வந்து ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அதை அடமானம் வச்சுருவாங்க. நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விற்கிறீங்கன்னா அன்பிளட்ஜ் ஆகி விற்றுடலாம். ஸோ பிளட்ஜ் பண்ணும்போது ஜெரோதாவில் ₹30, அன்பிளட்ஜ் பண்ணும்போது எந்த சார்ஜஸுமே வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் டோட்டலாக. இதுக்கப்புறம் எம்டிஎஃப் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி வாங்குறதுங்கிறது அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.